வணக்கம். நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல வேல்மாறல் பாடலுக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டு வாரோம். இதுவரைக்கும் 9 பாடலுக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். இப்போ 10வது பாடல். 10வது பாடல் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால பழக்கம் போல நம்மளுடைய சந்தம். திருப்புகழின்ல சந்தம் ரொம்ப முக்கியம். இந்த வேல்மாறலுடைய சந்தத்தை நம்ம ஏற்கனவே 9 பாடல்லையும் பார்த்திருக்கிறோம். அதாவது முதலாவதாக கனத்ததன கனத்ததன என்று 7 முறை சொல்ல வேண்டும். இறுதியில் தான என்று முடிக்க வேண்டும். இப்பொழுது நம் பாடலை பார்ப்போம். பாடலை பார்க்கின்ற பொழுது அந்த சந்தத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் பாடலை சொல்ல வேண்டும். இப்பொழுது பாருங்கள், பாடலை பாருங்கள். களத்தில் உல கனத்தொகுதி கலிப்பின் உண அழைப்பதென மலர்க்க மலை கரத்தின் உனை விதிர்க்க வளை ஆகும். இது பாடல். தலத்தில் உல ஒவ்வொரு தலத்திலும் கணங்கள் இருக்கின்றன. கணம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கணம் 18 வகைப்படும். அதிலே சிவகணமும் ஒன்று. இந்த கணங்கள், பூதங்கள், வேதாளம் எல்லாமே ஒன்றுதான். ஆனால் பூதகணங்கள் மொத்தம் 33 வகைப்படும். ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு கணங்கள் இருக்கின்றன. சிவகணம் என்பது இந்த 18 கணங்களிலே சிவகணமும் ஒன்று. அதாவது கணம் என்றால் இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருப்பது. இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய அணுக்க தொண்டர். சிவகணங்கள் என்ன செய்யும்? சிவபெருமான் கைலாயத்திலே தாண்டவம் ஆடுகின்ற பொழுது அவைகள் இசைக்கருவிகள் வாசித்து சங்கநாதம் எழுப்பி அந்த சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தோடு ஓலமிட்டு ஆடுவது இதனுடைய வேலை. இந்த கணங்கள் சிவபெருமானுடைய ஒரு அணுக்க தொண்டராக இருந்து சிவபெருமான் இட்ட கட்டளையை செய்வது இதனுடைய வேலை. சிவபெருமான் எந்த கட்டளை இட்டாலும் செய்யும். அப்படி சிவபெருமான் யாருக்கெல்லாம் கட்டளை இட்டிருக்கின்றது? அப்பர் பெருமான் திருப்பன்னாடகத்திலே வந்து அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானை வேண்டி நிற்கின்ற பொழுது சிவகணத்தை அனுப்பி அந்த அப்பர் பெருமானுக்கு இடபத்தையும் சூலத்தையும் முத்திரையையும் சிவகணம் வழங்கியதாக தேவாரம் குறிப்பிடுகின்றது. ஞானசம்பந்த பெருமானுக்கு திருவாடுதுறையிலே வந்து பொற்கிளியையும் பட்டீஸ்வரத்திலே முத்துச்சிவிகையையும் சிவகணம் வந்து வழங்கி இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருமுருகன் பூண்டியிலே வந்து சேரமான் கொடுத்த பொருட்களை எல்லாம் வேட ரூபத்திலே வந்து சிவகணங்கள் பறித்து சென்றன. மீண்டு இறைவன் அருளால் மீண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு வழங்கப்பட்டது. திருக்கோயிலிலே வந்து மலையென குவிந்த அந்த நெல்லை ஒரு நாள் இரவுக்குள் திருவாரூரிலே வந்து கொண்டு சேர்த்தது இந்த சிவகணங்கள். இப்படி சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக சேவை செய்யக்கூடிய கணங்கள் நம்மளுடைய பெரிய புராணத்திலே என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். நாயன்மார்களுடைய வரலாறுகளில் எல்லாம் சிவகணங்கள் வந்து சிவனிட்ட கட்டளையை நிறைவேற்றியதாக இருக்கின்றன. பூதங்கள் 33 வகையான பூதங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. உதாரணமாக எடுத்துக்கிட்டா காமபூதம், ராட்சசபூதம், வேதாளபூதம், கிரணபூதம், யட்சபூதம், பைசாசபூதம், சித்தபூதம், குரவபூதம், கந்தர்வபூதம், அசுரபூதம், முனிபூதம், விருட்சபூதம், தேவபூதம், வருணபூதம், அர்த்தபூதம், இப்படி 33 வகையான பூதங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. இந்த பூதம் சிவபெருமானை வைத்து வழிபட்ட தலம் கூட கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கின்றது.
இந்த பூதம் சிவபெருமானை வழிபட்டதனால, அந்த ஊருக்கு பேரே கன்னியாகுமரி மாவட்டத்துல பூதப்பாண்டின்னு பேரு. ஆமா. சுவாமி பேரு என்ன? இறைவனுடைய நாமம் என்னன்னா, பூதலிங்க சுவாமி, சுவாமியினுடைய பேர். பூதம் கூட என்ன செய்கின்றது? சிவபெருமானை வழிபட்டதனால அதற்கு பூதப்பாண்டின்னு பேரு. சுவாமி பேரு பூதலிங்க சுவாமி அப்படின்னு பேரு. இவைகள் எல்லாம் கோயில்களிலே காவல் தெய்வங்களாக கூட என்ன செய்கின்றன? இருக்கின்றன. இந்த திருமுருகன் பூண்டியிலே வழிபட்ட அந்த பூதகணங்கள் முருகனுடைய தலத்திலே இருக்கக்கூடிய ஒரு கணம் ஆகும். ஏன்னா திருப்பூர் பக்கத்துல அந்த திருமுருகன் பூண்டியில சுந்தரருடைய இழந்த பொருட்களை எல்லாம் இந்த பூதகணங்கள் என்ன இருக்கின்றன, கொடுத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த கணங்கள் உடைய வேலைகள் எல்லாம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இவை எதற்கு என்ன செய்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது, திருப்பரங்குன்றத்திலே கூட அ உக்கிரர் என்ற ஒரு பூதகணம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உக்கிரர் மட்டுமல்லாமல் அம்பரர் என்ற ஒரு பூதகணங்களும் இருக்கின்றன. இவை அந்த கோயிலுக்கு போவதற்கு முன்பாக அந்த மண்டபத்திலேயே இருக்கின்றன. இவர்களை வழிபட்டுத்தான் மலைக்கு செல்வார்கள் என்று சொல்கிறார்கள். முருகப்பெருமானுக்கும் இந்த பூதகணங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? இருக்கின்றன. இப்போ இந்த கணங்களை பத்தி நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். ஆமா. தலத்தில் உள்ள கணன். அதுபோல முருகப்பெருமானுக்கும் பூதகணங்கள் இருந்தன. இந்த பூதகணங்களோடு தான் அவர் என்ன செய்தார்? அந்த சூரபத்மனையினுடைய வெல்வதற்காக பூதகணங்களோடும் தேவர்களோடும் இவர் என்ன செய்தார்? படக்கிச் சென்றார். இப்ப முதல் வரி பார்த்துட்டோம். தலத்தில் உள்ள கணத்தொகுதி. அந்த முருகப்பெருமானுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த பூதகணங்களுடைய கூட்டங்களுக்கு, தொகுதி என்றால் கூட்டம், அந்த பூத கூட்டங்களுக்கு களிப்பின் உண அழைப்பதென. களிப்பின் உணை என்ன என்றால், அந்த பூதகணங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக, நல் உணவை அளிப்பதற்காக, அமுது ஊட்டுவதற்காக, நல்ல அருமையான அறுசுவையான உணவை எல்லாம் அந்த பூதகணங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது ஆக முருகப்பெருமான் என்ன செய்கின்றால், அந்த பூதகணங்களுக்கு மகிழ்வோடு இருப்பதற்காக நல் உணவை வழங்க வேண்டும் என்று முருகப்பெருமான் என்ன செய்கின்றார்? நினைக்கின்றார். அதற்காக அவர் என்ன செய்கின்றார்? அடுத்த வார்த்தையை பாருங்கள். மலர் கமல கரத்தின் முனை. மலர் போன்ற அந்த மலர்ந்த அந்த மலரை போல தன்னுடைய கரம் எப்படி இருக்குன்னா, அப்படி பூ மாதிரி இருக்குதாம். அந்த பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த கரங்களினால, அந்த கரத்திலே இருக்கக்கூடிய விரல் நுனி, அதுதான் நீங்க பார்க்க வேண்டும். மலர்கமல கரத்தின் முனை. அந்த மலர் போன்ற அவருடைய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய அந்த முனை என்றால் விரல் நுனியை சொல்கிறார். அந்த விரல் நுனி அந்த பூதகணங்களை என்ன செய்கின்றது? வரவேற்பதற்காக, உள்ளே வாருங்கள், வருக வருக என்று அவர்களை அழைத்து அவர்களுக்கு அமுது படைப்பதற்காக அந்த விரல் நுனி முன்னே செல்கின்றது. அப்படி முருகப்பெருமானுடைய விரல் நுனி முன்னே செல்கின்ற பொழுது, அவர் கையில் இருக்கக்கூடிய வேலும் நிமிர்த்து நிற்கின்ற, வானலாவ உயர்ந்து நிற்கின்ற, இந்த விண்ணுலகத்தையே எட்டி பார்ப்பது போல உயர்ந்து நிற்கின்ற முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலும் என்ன செய்கின்றது? வளைந்து முன்னே செல்கின்றது. இதை அருணகிரிநாதர் பார்க்கின்றார். முருகா, இந்த பூதகணங்களுக்கு வரவேற்பதற்காக, உணவளிப்பதற்காக உன்னுடைய கரத்தின் அந்த விரல் நுனி முன்னே செல்கின்ற பொழுது, உன் கையில் இருக்கக்கூடிய வேலும் வளைந்து ஒடுக்கின்றது. இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன் முருகா? அடியவர்களை காப்பதற்காக உன்னுடைய கரம் வளைகின்ற பொழுது, வளையாத வேலும் வளைந்து கொடுக்கின்றதை பார்த்து அருணகிரிநாதர் அதிசயித்து நிற்கின்றார்.
வளையாத வேல் வளைகின்றது. அது வளையாது. ஆனால் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்த இந்த கணங்கள் தான் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்கின்றன. அப்போ தொண்டு செய்கின்ற கணங்களுக்கு உணவளிப்பதற்காக முருகப்பெருமானுடைய அந்த விரல் நுனி வளைகின்ற பொழுது அவர் கையில் உள்ள வேலும் என்ன செய்கின்றது? வளைகின்றது. அடுத்த வரிதான் பார்க்கிறோம். விதிர்க்க வளைவாகும். விதிர்க்க என்றால் அசைக்க. அந்த முருகப்பெருமான் அந்த விரலை அசைக்கின்ற பொழுது இந்த வேல் என்ன செய்கின்றது? வளைகின்றது. நிமிர்ந்து நின்ற வேல் என்ன செய்கின்றது? வளைகின்றது. உன்னதமான உட்பொருள் என்னவென்றால் அடியாருக்கு மட்டுமே வேல் வணங்கும். அடியாருக்கு மட்டுமே வேல் வளைந்து கொடுக்கும். அடியாருக்கு மட்டுமே வேல் பணிந்து நிற்கும் என்பதுதான். முருகன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக முருகப்பெருமானுடைய விரல் எப்பொழுதெல்லாம் வளைகின்றதோ அப்பொழுதெல்லாம் முருகப்பெருமான் கையில் உள்ள வேலும் என்ன செய்கின்றது? வளைகின்றது. அப்போ முருகப்பெருமான் பக்தர்களுக்காக, அடியவர்களுக்காக, முருகப்பெருமானை நினைத்து நெஞ்சார உருகின்ற அந்த பக்தர்களுக்காக முருகப்பெருமானுடைய அந்த மலர் போன்ற கரத்தினுடைய விரல் நுனி வளைந்து கொடுக்கும் போதெல்லாம் வேலும் வளைந்து கொடுக்கும் என்பதுதான் இதனுடைய மைய கருத்து. இப்போ முருகன் கோயில்ல பூதங்கள் வழிபட்டு இருக்கின்றனவா என்று பார்த்தால் காஞ்சிபுரம் மாவட்டத்துல செய்யூர்னு ஒரு ஊர். சேயூர் என்பது செய்யூர். திருச்செந்தூர் மாதிரி தான் அதுவும் ஒரு ஸ்தலம். முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணதுனால அந்த பிரம்மகிருத்தி தோஷம் நீங்குவதற்காக திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் பஞ்சலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணதாக ஐதீகம். அதுபோல இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து அந்த ஊர் பெயர் வந்து உண்மையிலேயே அதற்கு சேயூர் என்று பெயர். சே என்றால் மைந்தன் முருகப்பெருமான். அவன் வழிபட்ட ஊர் சேயூர் என்பது. அங்கு கந்தசாமியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிவனை வழிபட்டதாக அந்த ஊர்ல வந்து சேயூர் என்று சொன்னார்கள். காலப்போக்கில் சேயூர் என்பது செய்யூர் ஆயிட்டு. அந்த கோயிலை வந்து சுற்றி 27 வேதாளங்கள் இருக்கின்றன. 27 வேதாளம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வேதாளம். இப்போ 27 நட்சத்திரம் இருக்கு. அசுபதி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனிஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரம் இருக்கின்றன. இந்த 27 நட்சத்திரத்திற்கும் 27 பூதங்கள், வேதாளங்கள் அங்க அந்த செய்யூர் என்ற திருக்கோயிலில் இருக்கின்றன. இந்த 27 வேதாளங்களுக்கும் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பது பைரவர். பைரவர் தான் பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றது. இந்த பூதகணங்களுடைய தலைவன் எது என்று கேட்டால் பைரவர். வேதாளமாயிருக்கட்டும், பூதமாயிருக்கட்டும். ஆனால் சிவகணங்களுடைய தலைவர் வந்து நந்தியம்பெருமான். சிவனுடைய முதல் அணுக்க தொண்டர் யாருன்னா நந்தியம்பெருமான். சிவகணங்களுடைய தலைவராக நந்தியம்பெருமாள் என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். இந்த செய்யூரிலே 27 நட்சத்திரத்துக்கும் என்ன இருக்கின்றது? வேதாளம் இருக்கின்றது. தேய்பிறை அஷ்டமி நாளிலே வந்து இங்கு மிக சிறப்பு. எல்லோரும் தேய்பிறை அஷ்டமி நாளிலே வந்து இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கோயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மகத்துவம் உண்டு. இந்த 27 நட்சத்திரமும் கூறிய வேதாளம் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரிலே இருக்கின்றது. அதற்கு உணவு அளித்ததாக முருகப்பெருமான் அந்த 27 வேதாளங்களுக்கும் உணவு அளிப்பதாக வரலாறு என்ன செய்கின்றது? கூறுகின்றது. தனக்கு சேவை செய்தவர்களுக்கு தன்னோடு பயணித்து சூரபத்மனை வெல்வதற்காக வந்த இந்த பூதகணங்களுக்கு நன்றிக்கடன் செய்வதுதானே பொருளாகும். தன்னோடு பயணித்த அந்த பூதகணங்களுக்கு உணவளிக்க வேண்டியது முருகப்பெருமானுடைய கடமைதானே. தனக்கு தொண்டு செய்த, தனக்கு உதவி செய்த
அந்த பூதகணங்கள் முருகப்பெருமான் இட்ட கட்டளையை எல்லாம் உடனே நிறைவேற்றி வரக்கூடிய அந்த பூதகணங்களுக்கு உணவளித்து மகிழ வேண்டும் என்று முருகப்பெருமான் நினைக்கின்றார். அந்த பூதகணங்களுக்கு உணவளிப்பதற்காக தன்னுடைய மலர் போன்ற கரத்தின் விரல் நுனியை வளைக்கின்ற பொழுது அவனுடைய கையில் உள்ள வேலும் வளைந்து அந்த பூதகணங்களுக்கு தொண்டி செய்ததாக இந்த பாடல் என்ன செய்கின்றது? விளக்கம் தருகின்றது. எனவே முருகப்பெருமானை தொண்டு செய்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும். சாரீரத் தொண்டு சரீரத் தொண்டு என்று இருக்கின்றது. ஞானசம்பந்தர் பெருமான் செய்தது சாரீரத் தொண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்தது சாரீரத் தொண்டு, மாணிக்கவாசகர் செய்தது சாரீரத் தொண்டு. ஆனால் அப்பர் பெருமான் செய்தது சாரீரத் தொண்டு சரீரத் தொண்டு என்று சொல்வார்கள். இந்த உடலையும் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி இந்த உடலையும் கோயில்களுக்கு உளவாரப்படி செய்து சரீரத் தொண்டையும் செய்ததனுடைய அடிப்படையிலேயே எல்லோருக்கும் கைலாய மலையை இவர்கள் தேடிச் சென்றார்கள். ஞானசம்பந்த பெருமான் கைலாய மலைக்கு கோயிலுக்குள் சென்றார், கூட்டத்தோடு சென்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வெள்ளை யானை வந்து கைலாய மலைக்கு அழைத்து சென்றது. மாணிக்க வாசகர் சிதம்பரத்திலே நேரடியாக கைலாயத்துக்கு சென்றால், ஆனால் கைலாய மலையே திருவையாருக்கு தேடி வந்தது நாவுக்கரசர் பெருமானுக்கு என்றால் அவர் சாரீரத் தொண்டும் செய்தார், சரீரத் தொண்டும் செய்ததனுடைய அடிப்படையிலே. அதனாலே இந்த பூதகணங்கள் சரீரத் தொண்டு செய்தன. நாமும் திருக்கோயில்களிலே போய் நம்மளுடைய இந்த சரீரம் இந்த உடல் கிடைத்த பயனுக்காக உழவாரப்பணிகளை மேற்கொள்வோம். நிறைய பேரு கோயில்ல போய் உழவாரப்பணி செய்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமான் உணவளிப்பான். அது சிவன் கோயிலாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் உழவாரப் பணியை மேற்கொள்கின்ற இறைவனுடைய அணுக்க தொண்டர்களாக இருந்து இறை கோயில்களுக்கு பணிவிடை செய்கின்ற அந்த தொண்டர்களுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக உணவளிப்பான் என்பதுதான் நான் புரிந்து கொண்ட அளவிலே இறை கோயில்களுக்கும் இறைவனுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்கின்றதால் இது கூட ஒரு வகையான தொண்டுதான். இந்த வேல்மாறல் என்ற பாடலை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் இதனுடைய விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கூட இது ஒரு சாரீரத் தொண்டு. இந்த தொண்டையும் முருகப்பெருமான் தான் என் மூலம் என்ன செய்கின்றார்? நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். அதனால இந்த வேல்மாறலை படியுங்கள். வேல்மாறலுடைய இந்த பாடல் உழவாரப் பணியை செய்கின்றது. இறைவனுக்கு தொண்டனாக இருந்து நாம் நிறைய உழவாரப் பணிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அதனுடைய மகத்துவம் இறைவனே நமக்கு நேரடியாக உணவு ஊட்டக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கின்றது. அதனால இறை தொண்டு செய்கின்ற ஒரு அணுக்க தொண்டனாக நாம் இருக்க வேண்டும். இந்த பூதகணங்கள் எல்லாம் அணுக்க தொண்டனாகத்தான் என்ன செய்தது இருந்தது. இந்த செய்யுறிலே உள்ள அந்த தலம் ஒரு அற்புதமான கோயில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 27 நட்சத்திரத்திற்கும். அது மட்டும் இல்ல, கந்தர் அனுபூதியில கடைசியில ஒரு பாடல்ல சொல்வாரு. ஆதாளி ஒன்று அறியேன் தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குளிக்கு இறைவா வேதாளம் கணம் புகழ் வேலவனேங்கிறாரு. அந்த கடைசி வரிய பாருங்க. வேதாளம், கணம் கணங்கள், புகழ் வேலவனே, வேதாளமும் கணங்களும் புகழக்கூடிய வேலவனே என்று கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, திருவகுப்பு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த திருவகுப்பிலே பூத வேதாள வகுப்பு என்று ஒன்றையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். அந்த பூதங்களையும் வேதாளங்களையும் நினைவு கூர்ந்து அவற்றுக்கு நன்றி செலுத்தும் மண்ணுமாக அருணகிரிநாதர் பூத வேதாள வகுப்பு என்று ஒன்றையும் என்ன செய்திருக்கின்றார்? பாடியிருக்கின்றார். எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வுள்ளை செய்நன்றி கொண்ட மகற்கு என்று வள்ளுவர் சொல்வது போல இந்த பூதகணங்கள் இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருந்து சேவை செய்கின்றன. அவைக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பூத வேதாள வகுப்பு என்ற ஒன்றையும் பாடி கிட்டத்தட்ட ஒரு 80 பாடல் அருணகிரிநாதர் என்ன செய்திருக்கின்றார்? பாடியிருக்கின்றார். நாமும்
இறைவனுடைய அணுக்கத் தொண்டராக இருப்பதற்கு முயற்சிப்போம். இறைவனுடைய அணுக்கத் தொண்டராக இருந்து இறைவனுக்கு சேவை செய்வோம். இறைவனுக்கும் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு உளவாரப் பணிகளை செய்வதன் மூலம் முருகப்பெருமானுடைய அந்த மலர் கரத்தினால் உணவை உட்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த அளவிலே என்னுடைய வேல் மாறல் பாடலுடைய 10வது பாடலுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வேல் மாறல் பாடலை படியுங்கள், வேலை வணங்குங்கள். இதைவிட இன்னும் ஒரு கருத்து, இந்த வேதாளத்தினுடைய தலைவர் பைரவர் என்று பார்த்தோம் அல்லவா? இந்த திருச்செந்தூர் பக்கத்திலே குலசேகரப்பட்டினத்திலே ஞானியார் சுவாமிகள் வேலை வணங்குவதன் மூலம் அவரை எதிர்த்து நின்ற பைரவரை கூட சிறு குழந்தையாக மாற்றிய ஒரு வரலாறு ஒன்று என்னுடைய பதிவுல போட்டிருக்கிறேன். பைரவரை பாலகனாக்கிய அப்படின்னு. ஞானியார் சுவாமி ஒண்ணும் இல்ல. வீட்ல வேலை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தார். அந்த வேலை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தத பைரவர் வந்து அவரை எதிர்த்து நிக்கிட்ட பொழுது, பைரவர் கூட சிறு குழந்தையாக மாற்றக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு இருக்கின்றது என்பதை ஞானியார் சுவாமிகளுடைய வரலாறு நான் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்ல என்னுடைய பதிவுல நான் போட்டிருக்கேன். பைரவரை பாலகனாக்கிய வரலாறுன்னு போட்டிருக்கிறேன். அத பாருங்க. வேலை வணங்குவதன் மூலம் பைரவர் கூட பாலகனாகிறார் என்பதுதான் மையக் கருத்து. முருகப்பெருமானுடைய இந்த வேல்மாறலை படிப்பதன் மூலம் இந்த பூதங்களும், கணங்களும் எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? துணை செய்யும். இந்த கணத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கடவுள் ஒன்று இருக்கின்றார். அவர்தான் கணபதி. பதி என்றால் தலைவன், கணம் என்றால் இந்த பூத கணங்கள் அனைத்துக்கும் தலைவராக கணபதி இருக்கின்றார். அதனாலதான் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அவரை துதித்து நாம் என்ன செய்கின்றோம். எனவே வேலை வணங்குங்கள். அந்த கணங்களுடைய அத்தனை அனுக்கிரகமும் நமக்கும் கிடைக்கும். அவைகளெல்லாம் முருகனுக்கு தொண்டு செய்தவை. நாமும் தொண்டு செய்வோம். உளவாரப் பணி செய்வோம். இறைவனுடைய அமுதை நாமும் உண்பதற்கு முன்னிற்போம் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த பாடலுக்கு விளக்கத்தை சொல்லி விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண். வழக்கம் போல நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, இதை பல நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் நீங்களும் இந்த தொண்டனாக முருகப்பெருமானுடைய புகழை பரப்பக்கூடிய ஒரு தொண்டனாக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.